ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு மீன் புட்டு தான் பண்ண போகிறோம். வழக்கமாக எல்லாருமே சுறா மீனில் தான் புட்டு பண்ணுவோம். நம்மளுடைய சேனலில் கூட சுறா மீனில் 2 புட்டு போட்டிருக்கிறோம். அது கூடவே வாழை மீன்லையும் நான் ஒரு புட்டு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் எந்த மீனில் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெயின்போ சார்டின்னு சொல்லக்கூடிய மொதகண்ட மீனில் தான் பண்ண போகிறேன். புட்டு சுறா மீனில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. எந்தெந்த மீன்கள் சத்துக்கள் அதிகமாக இருக்குதோ அந்த மீனை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம புட்டு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் இந்த மொதகண்ட மீன் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை இங்கிலீஷில் ரெயின்போ சார்டின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சார்டின் டைப்பு ஃபிஷ் தான். இதுலேயும் எப்படி மத்தி கவளை மீனில் சத்துக்கள் இருக்குதோ அதே சத்துக்கள் இந்த மீன்லையும் இருக்குது. ஒரு 300 கிராம் இந்த மொதகண்ட மீனை எடுத்து ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் நீங்கள் சிம்மில் விட்டிங்கன்னா நல்லாவே வந்துடும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. தண்ணி ரொம்ப சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி வீணாக போயிடும். அளவாக ஒரு 50 ml சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 300 கிராம் மீனில் நீங்கள் பண்ணிங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக புட்டு கிடைக்கும். இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் அதில் இருக்க முள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன மீன்களை க்ளீன் பண்ணும்போது அதனுடைய முதுகு பகுதியில் அது ஃபின்னோடு சேர்த்து முள் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மீனை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா முள் வயிற்று பகுதியிலையும் அந்த முதுகு பகுதியில் ஃபின்னு இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துலையும் தான் உங்களுக்கு முள் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா நமக்கு நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி முள்ளை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் மீனோட வயிற்று பகுதி, அதாவது வயிற்று பகுதிக்கு மேலேயும் கீழே இருக்கிற பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக கொஞ்சம் முள் இருக்கும். எல்லா மீனோட வயிற்று பகுதியிலையும் முள் இருக்கும். அதனால் சின்ன மீன்லையுமே உங்களுக்கு முள்ளுகள் இருக்கும். அதை எடுத்துருங்க. மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன முள்கள் ஒன்றும் செய்யாது. நீங்கள் அதோடய செஞ்சிடலாம். ரொம்ப சின்ன முள்கள் நமக்கு ஈஸியாக செமிச்சிரும். அது நம்மளை ஒன்றும் தொண்டையிலலாம் போய் குத்தாது. அதனால் நீங்கள் அந்த முள்ளெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வயிற்று பகுதியில் இருக்க முள்ளையும் முதுகு பகுதி முள் நடுமுள் இந்த இவ்வளத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. மீனை நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக உதுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே இருக்கட்டும். நம்ம கிளறும் போது அது சின்ன சின்னதாக நல்லா ஈஸியாக உதிர்ந்து போயிடும் உங்களுக்கு. இந்த மீன் புட்டுக்கு ருசி கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எப்போவுமே வெங்காயமும் தேங்காயும் தான். இதில் நான் ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் துருவி சேர்த்துருக்குறேன். 1/3 கப்பு இருக்குது. அதை சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும், ரொம்ப முக்கியம் அது. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சுற்று வைப்பர் மோடில் போட்டு சுற்றி எடுத்துருக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. இதையும் எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே இந்த இஞ்சி பூண்டோட மணமும் போகணும். அந்தளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், அதாவது மல்லித்தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை அதில் சேர்த்துடலாம். அதாவது முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனை அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்கணும். அதை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கூட இந்த மீனெல்லாம் கலந்து வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இந்த மீன் புட்டு செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே குறகுறப்பாக அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்தாச்சு. மீன் புட்டுக்கு நம்ம எப்படி கலரணும் ஒவ்வொரு புட்டு செய்யும்போது நான் சொல்லியிருக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம்
நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் செய்ய வேண்டியது இருக்கும், நீங்கள் அளவை பொறுத்து. இப்போ இதை வந்து நான் ஒரு 300 கிராம் மீனில் தான் செய்கிறேன், அதனால் எனக்கு 5 நிமிஷம் தாராளமாக போதும். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த புட்டை வந்து நம்ம கலந்து எடுக்கணும். இப்போ நான் உப்பு செக் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு. எப்போவுமே எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு தடவை உப்பை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா புட்டு நல்லா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி உப்பு உள்ளே இழுக்கும். அதனால் நீங்கள் வந்து எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி தான் கலரணும். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கலரணும், அதுக்கப்புறம் ஒரு 20-30 செகண்ட்ஸ் விட்டுட்டு திரும்ப கலந்து விடணும். இந்த மாதிரி திறந்து வச்சு தான் கலந்து விடணும். இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இப்போ புட்டு ரெடி ஆகிட்டு பரிமாறிட வேண்டியதான். இதை சும்மாவும் சாப்பிடலாம், சாதத்து கூட சேர்த்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்னா வெறும் 100 கிராம் மீன் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் வந்து சத்துக்கள் அப்படியே மீன்லேருந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ கவளை மீன், நெத்தலி மீன், காரப்பொடியிலலாம் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு வேணும்னா ஒன்றில் நம்ம அவியல் வச்சு சாப்பிடணும், இல்லைன்னா புட்டு வச்சு சாப்பிடணும். இந்த 2 விதத்தில் சாப்பிடும்போது மட்டும்தான் அதனுடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன முள் இருக்கக்கூடிய கவளை மீன், காரல் மீன், நெத்தலி மீன், பிறகு வந்து இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த மொதகண்ட மீன், இதெல்லாம் பார்த்தா இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதிலேருந்து ஒரு 10% சத்துக்கள் கூட நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது மட்டும்தான் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மீன்கள் எது வாங்கினாலும் ஒரு தடவை புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.